الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد لقد خلقناكم ثم صورناكم ثم قلنا للملائكة اسجدوا لآدم فسجدوا إلا إبليس لم يكن من الساجدين. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்திலே 6 நோன்புகளை நோற்றவர்களாகவும் 7வது தராவீகை தொழுதவர்களாகவும் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று ஓதப்பட்ட சூரத்துல் ஆராஃப் என்ற ஒரு பெரிய அத்தியாயம். இந்த சூராவினுடைய துவக்கத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஸரத்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததை குறித்து பேசுகிறார். அல்லாஹ் சொல்ல வருகிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து எல்லா மலக்குமார்களையும் ஆதமுக்கு சஜ்தா செய்யுமாறு நாம் சொன்னோம். ஃபஸஜது, எல்லா மலக்குமார்களும் சஜ்தா செய்து விட்டார்கள். இல்லா இப்லீஸ் லம் யகுன் மினஸ் சாஜிதீன், ஆனால் இப்லீஸ் என்கின்ற ஷைத்தான் மட்டும் என்னுடைய சொல்லை கேட்கவில்லை, அவன் சஜ்தா செய்யவில்லை என்று அல்லாஹு தஆலா இந்த சூராவினுடைய ஆரம்பத்திலே சொல்கிறார். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்தா செய்யுமாறு அல்லாஹ் எல்லா மலக்குமார்களுக்கும் ஏவினான். ஏனென்றால் சஜ்தா செய்வது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு அமல். நாம் தொழுகையை தொழுகிறோம் என்றால் அந்த தொழுகையிலே பல முறைகளை நாம் செய்கிறோம். நிலையில் நிற்கிறோம், க்ராத் ஓதுகிறோம், அதற்கு அடுத்தபடியாக தக்பீர் சொல்லி ருக்கூவுக்கு செல்கிறோம், ருக்கூவில் தஸ்பீஹ் சொல்கிறோம், ருக்கூவிலிருந்து எழுந்து நிற்கிறோம், கடைசியாக சஜிதா செய்கிறோம். இந்த சஜிதா என்கின்ற நிலை இருக்கிறதே, அது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான நிலைமை. இன்னும் சொல்ல போனால் ஹதீஸிலே வருகிறது, ஒரு அடியான் சஜ்தா செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக ஆகுகிறான் என்று ஹதீஸிலே வருகிறது. எனவேதான் முதலில் படைக்கப்பட்ட மனிதனுக்கு ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக அல்லாஹு தஆலா சஜ்தா செய்யுமாறு கூறினார். அங்கே சஜ்தா என்றால் ஆதமுக்கு செய்யப்பட்டதாக அர்த்தமல்ல. தஃசீரிலே சொல்லுவார்கள், அது அல்லாஹ்வுக்கு செய்யப்பட்ட சஜ்தா தான். எனவே சஜ்தா என்பது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு அமல். எனவேதான் ஷைத்தான் அதை செய்ய மறுத்தான். செய்ய மறுத்ததால் அல்லாஹ் அவனை சபித்து அவனுடைய லஅனத்திற்கு உள்ளாக்கியவனாக ஆக்கிவிட்டான். ஹதீஸிலே வருகிறது, ஷைத்தான் இந்த உலகத்திலே 4 தாட்டி அழுதான் என்று வருகிறது. இப்லீஸ் 4 தடவை இந்த உலகத்தில் அழுதானா. முதல்ல ஹீன லுஈன, முதலில் அவன் இறைவனால் சபிக்கப்பட்ட போது ஆதமுக்கு சஜ்தா செய்ய மாட்டேன் என்று பெருமை பேசி அல்லாஹ்விடத்திலே விவாதம் செய்து வெளியேறிய போது அல்லாஹ் ஷைத்தானை சபித்தான் அல்லவா. முதலில் இறைவன் அவனை சபித்த போது ஷைத்தான் ஒப்பாரி வைத்து அழுதான். இரண்டாவதாக வஹீன உஹ்பித, அவன் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு தள்ளப்பட்ட போது, இறக்கப்பட்ட போது அந்த ஷைத்தான் 2வது தடவை ஒப்பாரி வைத்து அழுதான். மூன்றாவதாக ஹீன உலித ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நேரத்திலே ஷைத்தான் ஒப்பாரி வைத்து அழுதான். 4வதாக ஹீன உன்சிலத்தில் ஃபாத்திஹா,
சூரத்துல் ஃபாத்திஹா இறங்கிய நேரத்திலே ஷைத்தான் அழுதான் என்று ஹதீஸுகளிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்னொரு இடம் இருக்கிறது, ஐந்தாவது ஒரு இடத்தையும் சொல்கிறார்கள். ஐந்தாவது ஒரு இடம் என்னவென்றால் வருகிறது, இதா கரஅ இப்னு ஆதம சஜிதா, ஒரு மனிதன் சஜிதாவுடைய ஆயத்தை ஓதி சஜிதா செய்வானே ஆனால் அவன் சஜிதா செய்தவுடன் அவனை விட்டும் ஷைத்தான் அழுதவாறு விரண்டு ஓடுகிறான். மேலும் அவன் சொல்லுகிறான், யா வைலா, எனக்கு ஏற்பட்ட கைசேதமே, இந்த மனிதன் சஜிதா செய்யுமாறு ஏவப்பட்டான், அவன் சஜிதா செய்துவிட்டான், எனவே அவனுக்கு சொர்க்கம் கிடைத்து விட்டது. ஆனால் நான் சஜிதா செய்யுமாறு ஏவப்பட்டேன், ஆனால் நான் மறுத்தேன், அல்லாஹ் எனக்கு நரகத்தை கொடுத்துட்டான் என்று சொல்லியவாறு அழுது கொண்டு ஓடுகிறான் என்று ஹதீஸிலே பார்க்கிறோம். இது அஞ்சாவது இடம். இன்றைக்கு சஜிதாவுடைய ஆயத்து ஓதப்பட்டு சஜிதா செய்யப்பட்டுச்சு. ஏன் சஜிதாவுடைய ஆயத்தை ஓதி சஜிதா செய்கிறோம்? காரணம் இதுதான், சஜிதா செய்கின்ற பொழுது ஷைத்தான் நம்மை விட்டும் விரண்டு ஓடுகிறான், அழுதவனாக விரண்டு ஓடுகிறான். சஜிதா என்பது அல்லாஹ்வுக்கு மிக ஏற்றமான, இன்சான் உடம்பை கூனி குறுகி 7 உறுப்புகள் தரையில் படுமாறு நம்முடைய இறைவனுக்கு நாம் சிரம் வணங்கி நாம் சஜிதா செய்கிறோமே, அந்த சஜிதா, அந்த சிர வணக்கம் அல்லாஹுவினுடைய மாபெரும் மரியாதையின் உச்சகட்ட நிலையை அது காட்டுகிறது. எனவேதான் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா நல்லடியார்களை பற்றி சொல்லும்போது, வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா, என்னுடைய நல்லடியார்கள் சஜிதா செய்தவர்களாக இருப்பார்கள், அவர்கள் நின்ற நிலையில் என்னை வணங்கியவர்களாக இருப்பார்கள் என்று குர்ஆனிலே சொல்கிறார். ஹதீஸிலே வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்த ஒரு சஹாபி ரபீஆ பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய சஹாபாக்கள்ல இவங்களும் ஒருத்தர். தஹஜ்ஜுத் தொழுகைக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருக்கின்ற பொழுது நாயகத்திற்கு சுயதேவையை நிறைவேற்றுவதற்காக தண்ணீரையும் இன்ன பிற காரியங்களையும் அவர்கள் செய்து வைப்பார்கள். ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு இந்த மாதிரி தான் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுத்துக்காக எழுந்திருந்த போது நாயகத்திற்கு தேவையான எல்லா உபகாரங்களையும் செய்து முடித்து நின்று இருக்கின்ற பொழுது நாயகம் கேட்டாங்க, ரபீஆவே, உனக்கு என்ன வேணும் என்ற நீ கேளு, நான் துவா செய்கிறேன். இந்த மாதிரி பாக்கி உலகத்தில் யாருக்கும் கிடைக்காது. ரசூல்லாவே வந்து உனக்கு என்னப்பா வேணும் கேளு அப்படின்னா நம்மளால என்னென்ன சொல்லுவோம். ரபீஆ நிற்கிறார், நாயகமே என்று நீங்கள் என்ன வேணும்னு கேட்குறீங்க. ரபீஆ சொன்னார், ஏற்கனவே நம்ம சொன்னால் இந்த மாதிரி ஒரு வரலாற்று வேற ஒரு சஹாபியில் சொன்னோம். ரபீஆ சொன்னார், நாயகமே எனக்கு என்ன வேணும், அஸ்அலுக்க முராஃபத்தக ஃபில் ஜன்னா, இதே மாதிரி சொர்க்கத்திலேயும் உங்களுக்கு நான் பணிவிட செய்கிற நாயகமே, அது போதும் எனக்கு. ரசூல்லா கேட்டாங்க, அதெல்லாம் சரிப்பா, வேற என்ன வேணும், அது உலகத்தில் உனக்கு என்ன வேணும் கேளு, நான் துவா செய்கிறேன். ரபியா சொன்னாங்க, இந்த உலகத்தில் எனக்கு எது வேணாம் நாயகமே, அதுவே எனக்கு போதுன்ட்டான். சொர்க்கத்தில் உங்களோட இருக்கணும், சொர்க்கத்தில் உங்களோடு இருந்து உங்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், அது போது நாயகமே என்று மீண்டும் அவர் சொன்னார். அப்படியா, சொர்க்கத்தில் நீ என்னோடு இருக்க வேண்டுமா? ரபியாவே, நீ சஜிதா செய்வதை கடைபிடித்துக்கொள், நீ சஜிதா அதிகம் செய்வதை நீ கடைபிடித்துக்கொள். ஏனென்றால் சஜிதா என்பது ஒரு மனிதனை அல்லாஹுவுக்கு நெருக்கமாக ஆக்கிவிடுகிறது. எனவே நீ சஜிதாவை அதிகமாக செய்ய, நாளைக்கு மறுமையில் என்னோடு இருக்கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்னும் ஒரு சில ஹதீஸுகளில் கியாமத்து நாளில் நடக்கக்கூடிய வேதனையை குறித்து வருகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு மறுமையில் நிறைய நபர்கள் நரகத்தில் போட்டதுக்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை மன்னித்து நரகத்திலிருந்து வெளியேற்றுவதற்காக மலக்குமார்கள் அனுப்பி வைப்பான். அப்போ மலக்குமார்கள் நரகத்தில் அப்படியே சுற்றி வருவாங்க. யாருடைய நெற்றியிலே சஜிதாவினுடைய அடையாளம் இருக்குமோ அந்த நபர்களை முதலில் எடுத்து கொண்டு வந்து சொர்க்கத்திலே போட்டு விடுவார்கள்.
எனவே சஜிதாவினுடைய அடையாளம் என்பது நரகத்தினுடைய நெருப்பு தீண்டாத ஒரு இடமாக இருக்கிறது என்றெல்லாம் ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். எனவே தான் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு போன்றவங்கள்லாம் சொன்னாங்க, இந்த உலகத்தில் சஜிதா செய்யக்கூடிய அந்த இடம் இருக்கின்ற வரையும் நான் இந்த உலகத்தை நேசித்து கொண்டே இருப்பேன் என்றார்கள் அபூ தர்தா ரலியல்லாஹு. ஏன்னா சஜிதாப்பட்ட இடத்தை நரக நெருப்பு தீண்டாது. எந்தெந்த உறுப்புகளை எல்லாம் சஜிதா நம்ம செய்கிறோமோ அங்கே வடுக்கள் வருகின்ற பொழுது, சஜிதா செய்ததனுடைய அடையாளம் ஏற்படுகின்ற பொழுது அந்த இடத்தை நரக நெருப்பு தொடாது என்று ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். எனவே இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்மால் முடிந்த அளவு அதிகமான சஜிதாக்களை செய்து அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமான நல்லடியார்களாக ஆகுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். குர்ஆனை எப்பொழுதெல்லாம் ஓதுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் சஜிதாவுடைய வசனங்களை ஓதுகிறோமோ அப்பொழுதெல்லாம் உடனடியாக சஜிதா செய்து அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெறுவதற்கும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாகு